وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகிய அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹ்வை தியானிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தின் வாழ்க்கையை அதில் வாழக்கூடிய ஜீவிகளாகிய அனைவருக்கும் சில வரையறைகளை விதித்து திட்டமிட்டு அமைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவனுடைய படைப்புகளில் உயர்திணைகளாக இருக்கக்கூடிய நம்மை ஆண் என்றும் பெண் என்றும் இரு பாலராக அமைத்திருக்கிறான். இந்த இரு பாலரில் ஒரு பாலர் மாத்திரம் இருக்க இந்த உலகத்தின் எந்த செயல்பாடுகளும் இயங்காது என்பதை அவன் இந்த உலக வாழ்க்கையின் விதியாகவே ஆக்கியிருக்கிறான். அதை அவன் நம்மை பார்த்து இவ்வாறு சொல்கிறான்: வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்கள் அனைவரையும் நாம் ஜோடி ஜோடியாகவே படைத்திருக்கிறோம். உங்களின் படைப்புகளில் ஒன்று இன்னொன்றை தவிர்க்கவியலாது வாழ வேண்டிய ஒரு தேவையை, ஒரு அவசியத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆண்பாலர் என்று ஆண்கள் மாத்திரம் இருந்தால் அவர்களுக்கு எதிரான, அவர்களோடு அண்டி வாழ வேண்டிய, அவர்களை அனுசரிக்க வேண்டிய பெண்பாலர் என்ற ஒரு சாரார் இருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், அல்லது பெண்பாலர் மாத்திரம் வாழ அவர்களை சார்ந்து அல்லது அவர்களோடு வாழ வேண்டிய ஆண்பாலர்கள் என்பவர்கள் இல்லாது இந்த உலகத்தை அமைத்தல் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கவில்லை. இருவரும் ஒருவரோடு ஒருவர், ஒருவரின் பால் இன்னொருவர் தேவை வரக்கூடிய விதத்தில் தான் இறைவன் இந்த உலகத்தின் கட்டமைப்பை அமைத்திருக்கிறான். அவன் எவ்வளவு நேர்த்தியாக அமைத்திருந்தாலும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் எல்லா காலத்திலும் சோதனையாகும்.
பிரச்சனையாகவும் அல்லது ஆறுதலாகவும் நன்மையாகவும் இருக்கிறார்கள். பிரச்சனையா, சோதனையா, ஆறுதலா, நன்மையா என்பதெல்லாம் அவர் அவர் எந்த சூழலில் ஒரு சாராரை இன்னொரு சாரார் புரிந்து விளங்கி அவசியம் கருதி நடந்து கொள்கிறார்களோ அதை பொறுத்து தான் அமையும். எப்பொழுது அதிலே பிரச்சனை வரும்போ அப்பொழுது அவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள். எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அறிந்து கொண்டால் அது களையப்படும் என்றால் ஒரு சாராரால் இன்னொரு சாராருக்கு ஒரு காலமும் பிரச்சனை இராது. ஒரு நபிமொழியை நான் இதற்கு மேற்கோள் காட்டுகிறேன். அன்பிற்குரிய ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய சஹீஹான இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு செய்தி. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகிறார்கள். எதிரில் ஒரு பெண் தோன்றுகிறாள். அந்த செய்தியை அவர் இவ்வாறே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, இன்னல் மர்அத துக்பிலு சூரத்த ஷைத்தான். ஒரு பெண் தன்னை பிற ஆணை கவரும்படியாக அவளுக்கு ஒரு கோலம் எடுத்து அவள் எதிரில் வருவாள் என்றால் துக்பிலு சூரத்த ஷைத்தான், அவள் ஷைத்தானுடைய தோற்றத்திலேயே எதிரில் இருக்கிறாள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல், ஒரு பெண் இல்லாமல் ஆணுடைய வாழ்க்கை இல்லை, ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணுடைய வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் இருபாலரும் இருந்தால்தான் உலகத்துடைய வாழ்க்கை. அல்லாஹ் ஆதமை இந்த உலகத்திற்கு இறக்கும் பொழுது அவரோடு சேர்த்து அவருடைய மனைவி ஹவ்வாவையும் சேர்த்து தான் இறக்கினான் அலைஹிமுஸ்ஸலாம். அவர்கள் இருவரும் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இரு பாலரில் ஒரு பாலர் இன்னொருவரோடு எல்லா காலத்திலும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எதிரில் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு சில நேரம் எப்படி அமைந்து விடுகிறாள் என்றால் மிகப்பெரியதொரு சோதனையாக அமைந்து விடுகிறாள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலங்கோலமாக ஒரு ஆணை ஆட்டி வைக்கும் விதமாக, ஒரு ஆணின் சிந்தனையை சிதறடிக்கும் விதமாக ஒரு பெண் எதிரில் தோன்றுவாள் என்றால் அவளுடைய அந்த தோன்றுதல் ஷைத்தானுடைய ரூபம்தான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். சூரத்த ஷைத்தான், அவள் முன்னோக்கினாலும் சரி பின்னோக்கி நடந்தாலும் சரி அவள் ஷைத்தானாகவே இருக்கிறாள். அப்படி ஒரு பெண்ணை உங்களில் யாரேனும் ஒருவர் கண்டுவிட்டால் அவர் தன்னுடைய மனைவியிடத்திலே வரட்டும். அது அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய ஒரு தேவை அல்லது ஒரு அசைவை சரி செய்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய இமாம் ஜாபிர், சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இன்னொரு அறிவிப்பு அகமதில் இடம்பெறுகிறது. அவர் சொல்லுகிறார், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு தன்னுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்துகிறார்கள். தன்னுடைய சேவையை பூர்த்தி செய்துவிட்டு பின்னர் வெளியே வந்து சொல்கிறார்கள், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், பெண்கள் ஒருவர் மூலம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றால், அதாவது உங்களுக்கு சிந்தனையிலே ஒரு தடுமாற்றம் ஏற்படும் என்றால், அந்த தடுமாற்றத்தை நீங்கள் உங்களுக்காக இருக்கக்கூடிய, உங்களுக்காகவே நீங்கள் மடம் முடித்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் மனைவியின் மூலம் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி செய்யும் பொழுது ஒரு மனிதன் ஆத்மார்த்தமாக அமைதி அடைகிறான், சாந்தி அடைகிறான். சுருக்கமா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, உங்களில் யாருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து திருப்திப்படுத்தும் அளவிற்கு உடலிலே வலிமை வந்து விட்டதோ அவர் திருமணம் முடிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? அது அவருடைய வெட்கத்தலத்தை பேணுவதற்கான காரணியாக அமையும் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ரெண்டு சாரார்ல ஒரு சாரார் இல்லாம இந்த உலகம் இல்லை அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டிய இந்த உலகத்துல ஒரு சாரார் இன்னொரு சாராருக்கு எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது அவர்கள் அதை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டால்,
அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா? இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது திருமணம் என்று. அது ஒன்றாக இல்லை, ஒன்று என்று ஒருவரால் பூர்த்தி பண்ண முடியவில்லை. தேவையை அதை கொண்டு தற்காத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் ஒன்றை இரண்டாக்கலாம், இரண்டை மூன்றாக்கலாம், மூன்றை நான்காக்கலாம். 4 மனைவிகளை திருமணம் செய்து ஒரு மனிதன் ஏக காலத்திலே தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றால் தன்னை அவன் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம். ஒரு ஆண்மகனுக்கான தேவை இந்த இடத்துல விபச்சாரத்திற்கு போகாம தன்னளவிலே தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு ஆள் கேட்கிறார், இதை பாருங்க, திருமணம் ஆனவருக்கான தீர்வது, திருமணம் ஆனவருக்கான தீர்வது. ஒரு மனிதர் வருகிறார், அவர் ஒரு இளைஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார். அவருடைய கேள்வி என்ன தெரியுமா? அவருடைய கேள்வியே இதில்லி யா ரசூலல்லாஹ் பிஸினா, விபச்சாரம் செய்வதற்கு நாயகமே எனக்கு அனுமதி தாருங்கள். கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். விபச்சாரம் என்றால் என்ன? என் தேவையை நான் விரும்பிய ஒரு பெண்ணோடு அவள் சம்மதத்தின் பேரிலே நான் எனக்கான அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வது. இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் ஒரு சமுதாய தலைவரிடத்துல, ஒரு ஆட்சி தலைவரிடத்துல எல்லாரும் இருக்கும் பொழுது பொதுவான இடத்துல சொன்னா அந்த சபை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். சூழ இருக்கிற அவ்வளவு பேரும் அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டான். அவங்க எல்லாரும் அந்த கேள்வி ஒரு ஆட்டு ஆட்டிருச்சுன்னு ஹதீஸ்ல வருது. உண்மையிலே ஆட்டும். அவங்க எல்லாரும் கோவம் வந்துருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப அழகான முறையில் அணுகிறார்கள். கவனிக்க வேண்டும், அவரை மிக அழகான முறையில் அணுகிறார்கள். என்ன கேட்கிறார்கள் அந்த ஆண்மகனிடத்துல? எப்பா, உனக்கு யாரோ ஒரு பெண்ணோடு உபச்சாரம் செய்ய நான் அனுமதி தர வேண்டும். அது கிடைத்தால் நீ யாரோடும் உன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம், அப்படித்தானே? ஆமாம். நீ யாரோ ஒரு பெண்ணோடு செய்கிறாய் என்றால் அந்த பெண் யாரோ ஒருவருடைய தாயாக இருப்பார். உன்னுடைய தாயோடு யாரோ ஒருவர் அப்படி உபச்சாரம் செய்வதற்கு உனக்கு சம்மதமா? ஃபிதாக யா ரசூலுல்லாஹ், நான் என்னை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் நாயகமே, எவ்வாறு அதை அனுமதிப்பேன் என்று அவர் பதறுகிறார். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அவரை விடுவதாக இல்லை, மக்களை அமைதிப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அந்த குற்றத்தினுடைய கனபரிமாணம் என்னவென்று, அந்த தவறுடைய கனபரிமாணம் என்னவென்று, அந்த பாவத்தினுடைய வீரியம் என்னவென்று விளங்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் கேட்கிறார்கள். அவர் யாரோ ஒருவருடைய மகளாக இருப்பார். உன் மகளோடு யாரோ ஒருவர் உபச்சாரம் செய்வதற்கு நீ சம்மதிப்பாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அவருடைய உள்ளம் மேலும் அடைகிறது, பதற்றம் அடைகிறது. ஃபிதாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுக்கு அர்ப்பணமாகிவிட்டேன், என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் நாயகமே, எவ்வாறு என் உள்ளம் இங்கே சம்மதிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றார். என்ன, இங்க வாழக்கூடிய இந்த உலகத்துல பலதரப்பட்ட மக்களும் வசிக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் எப்படி வசித்தாலும் ஒரு விசுவாசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு. ஆனா என்னதான் விசுவாசம் கொண்டவர்கள் சரியாக இருந்தாலும் விசுவாசம் கொண்டவர்களிலும் தவறு நடக்கும், உலகத்திலும் தவறு நடக்கும். ஆனால் விசுவாசம் கொண்டு வாழக்கூடிய ஒரு மூமினிடத்துல, ஒரு முஸ்லிம் இடத்துல ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டது என்றால் இந்த உலகம் மிகப்பெரிய அளவிலே பிரஸ்தாபிக்கும், அதை பத்திரிகை செய்தியாக்கும், அதை டிவி செய்தியாக்கும், அதை இன்று இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் எல்லாவற்றிலும் கொண்டு வந்து பிரஸ்தாபிக்கும், அதை பற்றி விவாத பொருளாக மாற்றுவார்கள். ஆனால் அதே இடத்திலே அவர்களுக்குள்ளே அது நிகழ்ந்தால் அதை மூடி மறைப்பதற்கு என்ன முயற்சி உண்டோ அது அவ்வளோத்தையும் எடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் சட்டத்தின் காவலர்கள், இவரெல்லாம் சமூகத்தின் காவலர்கள். இவங்க எல்லாம் ஒரு பக்கத்துல நின்று இஸ்லாம விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை உண்மையிலே தங்களுக்குள்ள இது மாதிரியான பாதுகாப்பின் போது பேசக்கூட முன் வர மாட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, இங்கேதான் முஸ்லிம்களாகிய நமக்கு சில கடமைகள் இருக்கிறது. என்ன தெரியுமா? என்ன சம்பவம் இந்த உலகத்துல நடந்தாலும் சரிங்க, அந்த சம்பவம், அதற்கு பின்னணி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தீர்வு, இது அனைத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியாக தந்த குர்ஆனின் மூலமாக நிச்சயமாக தீர்வை தந்திருக்கிறார். நக்சலாசன் அதை கொஞ்சம் இன்னும் கூட விளக்கம் தந்து இந்த சமுதாயத்தில் அது நடக்கவே கூடாதுங்கிறதுக்கு என்ன வழிமுறை உண்டோ அவ்வளவு தந்திருக்காங்க. இன்னைக்கு விபச்சாரம் நடக்கக்கூடாது என்று சொன்னால், வரம்பு மீறுதல் இருக்கக்கூடாது என்று சொன்னால், வன்முறை இருக்கக்கூடாது என்று சொன்னால், இது அத்தனைக்கும் வழிகாட்டுதல் இஸ்லாமில் இருக்கு.
ஆனா நீங்க எல்லா பொது சமுதாயத்துக்கு மத்தியில வன்முறையே முஸ்லிம் படத்துல தான் இருக்கு, வரம்பு மீறலே முஸ்லிம் படத்துல தான் இருக்கு. முஸ்லிம்கள யாரோ ஒரு ஆம்பளை எங்கேயோ ஒரு இடத்துல முத்தலாக்க பிரயோகம் பண்ணி ஒரு பெண்ணை விவாக விலக்கு செஞ்சுட்டானா அது பெரிய விவாதம் ஆகுது, அது டிவிக்கு வருது, பின்னர் அது நீதிமன்றத்துக்கு போகுது. அப்புறம் நீதிமன்றம் சொல்லுது உடனே சட்டம் போடுங்க, இதுக்கு ஒரு காமன் சிவில் கூட கொண்டு வாங்கன்னு. கொண்டு வர முடியுமான்னு முயற்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் அதற்காக முயற்சி பண்ணி முடியாதுங்கிற சூழல்ல புதுசா வார்த்தை போட்டு அதே சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்றான். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது சமீபத்தில் அதுக்கு வேற வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி? செக்யூலர், எப்படி மதச்சார்பற்ற ஒரு காமன் சிவில் கோடை கொண்டு வருவார்களாம். மதச்சார்போடு இப்பொழுது சிவில் கோடு இருக்கிறதாம். அதனால் புதிதாக ஒரு செக்யூலர் காமன் சிவில் கோடை கொண்டு வருவார்களாம். புதிய முயற்சிகள், புதிய யுக்திகள். ஆனால் நீங்க எத்தனை புதிய முயற்சிகளையும் யுக்திகளையும் கையாண்டாலும் ஒரு விஷயம் மாத்திரம் உண்மை, இந்த மனித சமுதாயத்திற்கு சரியான தீர்வையும் அமைதியையும் நிம்மதியையும் தருவதாக இருந்தால் அது அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு கடைசியாக தந்த வேதத்தை கொண்டும் அந்த வேதத்திற்கு விளக்கவரையாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை கொண்டும் தான் இருக்கும். ஒரு பெண்ணை பெண்ணாக பாதுகாக்கப்படுறதுக்கும் பூட்டி வைக்கப்படுறதுக்கும் பொத்தி பாதுகாக்கிறதுக்கும் பேன்றதுக்கும் இஸ்லாம் நிறைய வழிமுறையை சொல்லுது. அந்த வழிமுறை எல்லாவற்றையும் பிற்போக்கு என்று இவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்கிறார்கள். அது பிற்போக்கு அல்ல என்று பல நேரங்களில் ப்ரூவ் ஆகுது. சரி, ஆனா அது தாண்டி ஒரு பெண் இயல்பாக சமூகத்திலே சில இடங்களிலே கலந்தாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, உண்டு. எந்த இடத்துலயும் அது விதிவிலக்கு இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், என் மனைவிக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, நான் ஒரு ஆண் மருத்துவத்துல என் மனைவியை கூட்டி போக விரும்புவேனா, ஒரு பெண் மருத்துவத்துல என் மனைவியை கொண்டு போக காட்டுவதற்கு விரும்புவேனா? எந்த ஆண்மகனுடைய ரோசமும் எதுக்கு தான் இடம் தரும்? அவள் ஒரு பெண், அவளை டயாக்னோஸ் பண்றதுக்கோ அவளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கோ இன்னொரு பெண் மருத்துவர் இருப்பதுதான் சரி என்று. மருத்துவத்துறையில் கண்டிப்பாக பெண்கள் வர வேண்டும். ஆனால் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த துறையில் இருக்க முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடியும் அழுத்தமும் வரும் என்றால், அங்கேயே இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்றால், அங்கேதான் கொஞ்சம் நின்று இந்த இந்திய சமூகம், இந்த பொது சமூகம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை இந்த பொது சமூகம் சிந்திக்க தவறினால் முஸ்லிம் சமூகம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முஸ்லிம் சமுதாயத்திற்கு கடமை இருக்கிறது என்பதற்காக நான் பேசுகிறேன். 10-12 நாட்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்தம்பித்து விட்டது. எதற்காக ஸ்தம்பித்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான மருத்துவமனையில அந்த மருத்துவமனையினுடைய பெண் மருத்துவர், ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், அவர் ஒரு 31 வயது நிறைந்த பெண். அந்த பெண் இரவு நேர பணியிலே இருக்கிறார். ஒரு பெண் டாக்டர், பெண்களுக்காக பெண்களுடைய வார்டில் பணியாற்றக்கூடியவங்க. அவங்களுடைய நேரத்தை பொறுத்த மட்டும் எதுவும் வரையறை கிடையாது. ஏன்னா மருத்துவர்கள் பாவம், உண்மையிலே அவர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் அழைத்தால் அவர்கள் வர வேண்டியவர்கள். இந்த கை நாடி பிடிச்சி மருத்துவம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர். நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேன். தென்காசியில் பிரபல்யமா இருக்கிறவர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரிடத்துல இந்த கலையை கொஞ்சம் படிச்சு கொடுங்க, நானும் படிச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது சாதாரணமா நீங்க என்ன பெரிய பட்டம் வாங்கியா படிச்சுட்டீங்க, முன்னோர்கள்ட்ட தானே தெரிஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமென்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எல்லா நேரத்திலையும் உன் கதவை தட்டி எழுப்பி நடுநிசையில கூப்பிட்டா போவியா அப்படின்னா. நான் ஒரு தடவை யோசிச்சேன், என் முகத்துல அது வெளிப்பட்டுச்சு. நீ லாயக்கு இல்லை, ஒரே வார்த்தையில சொல்லிச்சு. ஒரே வார்த்தையில நீ அதுக்கான ஆள் கிடையாது. என்னன்னா, எந்த நேரத்திலும் கூப்பிட்டால் அந்த குரலுக்கு எவர் பதில் தருவாரோ அவருக்குத்தான் மருத்துவம். அப்படி ஒரு பெண் அதிகாலை 4 மணி வரையிலும் அயராது உழைக்கிறாள், ஓய்வெடுக்கிறாள். ஒரு ஓய்வறையிலே, அது ஓய்வறை இல்லை, பலர் அங்கே உலாவக்கூடிய ஒரு அறை. அந்த அறையில் ஓய்வெடுத்த ஒரு மருத்துவர் குற்றியரும் புலையருமாக கடுமையான வன்முறைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நான் சொல்வதை கவனிக்க வேண்டும். வன்புணர்வுக்கு அல்ல, வன்முறைக்கு. வன்புணர்வுக்கு அல்ல, வன்முறைக்கு. வன்புணர்வும் அங்கே ஒரு நிகழ்வு, ஆனால் வன்முறைக்கு. என்ன தெரியுமா, இந்த சமுதாயத்திலே ஒரு பெண் சகஜீவி என்ற புரிதலே இல்லாத நிலை. இந்த சமுதாயத்திலே ஒரு பெண் சகஜீவி என்ற புரிதலே இல்லாத நிலை. இவர்கள் தான் நம்மை விமர்சனம் செய்கிறார்கள். 1400 வருஷத்திற்கு முன்னரே பெண் பிள்ளை பிறந்தால் அவர்களை குழி தூண்டி புதைக்கும் பொழுது என்று கேட்ட வசனம் குர்ஆன் வசனம்.
ஏன் பொம்பளை பிள்ளைகளுக்கு வாழ அனுமதி இல்லையா? அருகதை இல்லையா? அதுக்கு வாழக்கூடாதா? அவங்க படிக்கக்கூடிய படிப்பை படிக்க கூடாதா? அவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லையா? அவங்களுக்கு கல்வி தேவையில்லையா? அவங்க உங்க கூட வளர்ந்து வந்து உங்களோட உண்டு, உங்களோட உறைவிடம் கொண்டு, உங்களோடு எல்லா லாப நஷ்டங்களிலும் பங்கெடுக்க கூடாதா என்று குர்ஆன் கேட்டது. வாழும் உரிமையை தந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை இந்த உலகத்திலே எந்த இடத்திலெல்லாம் அவர்கள் இருக்கலாமோ அங்கெல்லாம் இருக்க அனுமதிக்கவும் ஆர்வமும் ஊட்டிய மார்க்கம் இஸ்லாம். நீ நம்மளை பார்த்து பிற்போக்குகிறான் பாருங்க. கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி கால் உடைக்கப்படுகிறது, கண்களிலே ரத்தம் கசிகிறது, இன்னும் அவருடைய பிறப்புறுப்பு சிதைந்திருக்கிறது, சொல்லன்னா துயரத்திற்கு ஆளாகிறார். ஆனால் இந்த துயரம் இந்தியாவில் புதிதல்ல, கவனிக்க வேண்டும். இந்த துயரம் இந்தியாவில் புதிதல்ல. 31 வயது பெண்ணுக்கு நடப்பது புதிதானதல்ல. கேவலம் 6-7 வயது நிறைந்த ஆசிஃபாவிற்கு இந்த மண்ணிலே நடந்தது. பேசுறதுக்கு பெருசா மீடியா இல்லை, பேசுறதுக்கு மீடியா இல்லை. யார் இதை செய்தார்களோ அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டதற்கு இங்கே ஒரு பெரிய ரேலி நடத்தினாங்க காஷ்மீர்ல. அங்க மாத்திரம் நடத்தல, அவர்களை பாதுகாப்பதற்காக இங்கே ஒரு பெரிய கூட்டம் கோஷம் போட்டது. ஆனால் அதே நேரம் கவனிக்க வேண்டும், எந்த மருத்துவமனையில் இது நிகழ்ந்ததோ அங்கே ஒரு பெரிய கும்பல் உள்ள வந்து சூறையாடி இதற்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதையும் தாண்டி யார் நீதி பரிபாலனம் செய்ய வேண்டுமோ, யார் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமோ, யார் குற்றவாளிகளுக்கு எதிராக முறையாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கூண்டில் ஏற்ற வேண்டுமோ அந்த மாநில முதல்வரும் we want justice அப்படின்னு கொடி பிடிக்கிற கூட்டத்தில் கொடி பிடிக்காம என்ன கொடுமை பாருங்க. ஆச்சரியம். எல்லாமே நகைமுரண், எல்லாமே நகைமுரண். ஏன்? சட்டம் இல்லையா? சமூகம் தயார் இல்லையா? சட்டத்தை யார் இந்த சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அவர்கள் சரியில்லையா? நிறைய கேள்விகள் இருக்குதுல. அந்த பெண் தவறாக இருந்தாலா? அங்கிருந்த ஆண்கள் தவறானவர்களா? அங்கே கூட்டு வல்லுறவை தாண்டி கூட்டு வன்முறைக்கு ஆளானார்களே ஒரு பெண்ணுக்கு எதிராக, அவரிடத்துல என்ன ஒரு விதமான மனநிலை இருந்தது என்று எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ஓனையா கேள்வி கேட்டா நிறைய செய்திகள் வெளிவருகிறது. நாம் அதை ஜும்மாவில் பேசுவதற்கில்லை. அன்பிற்குரியவர்களே, ஒரு செய்தி இந்த சமூகத்திற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? சட்டம் என்று வந்தால் அது அனைவருக்கும் சமம். ஒரு ஆசிஃபாக்கு நீங்க அன்னைக்கு நீதி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நிச்சயம் நடக்காது. ஒரு ஆசிஃபாக்கு மட்டுமில்ல, நம்ம அண்டை மாநிலம், நம்ம மாநிலம் ஒரு 11 வயது பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடத்தில் நிம்மதியாக படிக்க முடியாத ஒரு நிலை. இந்த கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு பள்ளியில ஒரு என்சிசி கேம்பெயின் செய்றாங்க, உருவாக்குறாங்க. அனுமதிக்கப்படாத இடம் அவர்களாக உருவாக்குகிறார்கள். அங்கே ஒரு பெண் அபேஸ் பண்ணப்படுகிறார், ஒரு பெண் அபகரிக்கப்படுகிறாள். ஒருத்தர் மேல தொடணும்னா இஸ்லாம் சொல்லுது, ஒரு அந்நிய பெண் மேல உன் கைப்பிடிச்சுன்னா அந்த இடம் நரகத்துக்குரியது. ஒரு அந்நிய பெண் மேல உன் கைப்பிடிச்சுனா உன் விருப்பத்தின் பேர்ல தெரியாம நீங்க பஜார்ல போறீங்க, தெரியாம பட்டுச்சு, விஷயம் வேற. அது 2 பேருக்கும் உடன்பாடு இல்லை, 2 பேருக்கும். ஆனா நீ விரும்பி உன் கை ஒரு அந்நிய பெண் மேல படிச்சுனா அந்த இடம் நரகத்துக்குரியது. அல்லாஹ் சொல்றது. என்ன கட்டுப்பாடு பாருங்க, என்ன கட்டுப்பாடு பாருங்க. இதை பேண வேண்டிய ஒரு முஸ்லிம் பேணவில்லை என்றால் அவன் அந்த தண்டனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும். அவன் அந்த தண்டனைக்கு ஆளாக்கப்பட வேண்டும். என்ன தெரியுமா? சம்பவம் நடக்க அதிகாலையில போஸ்ட்மார்டம் முடியுது, சாயந்தரம் 6:10, இரவு 11:20 வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் மாநில அரச கேட்கக்கூடாத கேள்விகள் என்ன சட்டப்படி கேட்க வேண்டுமோ அந்த கேள்விகளை கேட்கிறது. ஏன் கேட்கிறது? சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ங்கிறது தான் ஒரு வழக்குல மிக முக்கியமானது. அதற்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்? மூடி மறைக்க வேண்டும் என்ற எண்ணம், மூடி மறைக்க வேண்டும் என்ற எண்ணம். ஒரு குற்றம் நடக்கும் பொழுது அந்த குற்றத்தின் தன்மையை உணர்ந்து அந்த குற்றத்திற்கு தகுந்தாற்போல் அந்த குற்றவாளியை அணுக வேண்டிய நிலை இல்லை என்றால் இந்த சமுதாயத்தில் குற்றம் மலியும். நேத்து ஒரு ஆசிஃபா, நேத்து இந்த ஒரு வாரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை கடந்த 2-3 மாசத்துக்கு முன்னால பக்கத்து மாநிலத்துல எம்பிஆர் ஒருத்தர் ஒரு செயல் செஞ்சார், ஒரு எம்எல்ஏ செஞ்சார், ஒரு மருத்துவர் செஞ்சார் என்று பார்த்தால் இது எல்லா பெண்களுக்கு எதிரான வன்முறை. என்னங்க வன்முறை? பெண்களுக்கு எதிரான வன்முறை. ஒரு பொம்பளை ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கறாங்க.
அந்த அம்மா எதிர் வீட்டுல இருக்கிறாங்க, இந்த வீட்டு வாசல்ல இருந்து அந்த வீட்டு வாசல்ல உச்சாடிக்கிறான். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காணொலி காட்சி. எவ்வளவு கேவலமான ஒரு வக்கிரமான ஒரு ஆண் என்று பாருங்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில், இவர்களெல்லாம் நீதி பரிபாலனத்தில், இவர்களெல்லாம் இந்த பொது சமூகத்திற்கு சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் இருந்தால் இவர்களை கொண்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு மனிதர் தனக்கே ஏற்பட்ட பிரச்சனையை இந்த சமுதாயத்துக்கு சொல்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய திருத்துதர், அவர் அல்லாஹ்வுடைய திருத்துதர், அவர் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் இருப்பவர். அவர் அந்த சட்டத்தை நடைமுறையும் படுத்துகிறார். எப்படி? ஒரு பெண்ணோட வாழ வேண்டிய நிலைமை தான் நமக்கு இருக்கிறது. பெண்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு பெண்ணால் நீ டிஸ்டர்ப் ஆனா உனக்கு என்ன தீர்வோ அந்த தீர்வினை தேடிடு, எந்த சிக்கலும் இல்லை. அதையும் மீறி உனக்கு அப்படி ஒரு ஆசை யாருக்காவது வந்ததுன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. சக பெண்கள் எல்லோரும் உன்னுடைய தாயாக, உன் சகோதரியாக, உன் மனைவி நீங்களாக நீ பார்க்க வேண்டிய உறவுகளை உன்னோடு பிறந்தவர்களை போன்று நீ பார்த்தா என்றால் இந்த குற்றத்திற்கு இடமே இல்லை. அவர்கள் மீது உன்னுடைய வன்முறை எக்காரணம் கொண்டு நிலவாது என்று சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சும்மா இருக்கல, விமர்சனம் பண்றாங்கல்ல, கடுமையான சட்டம், கடுமையான தண்டனை என்று நீங்க இப்ப நினைக்கிறீங்க. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அன்றைய டெப்டி பிரைம் மினிஸ்டர், இந்தியாவில் டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருந்து அவர் தான். அதுக்கு முன்னால பின்னால இருந்தாங்களான்னு தெரியாது. இப்போ ஆளும் இதே கட்சியில் இருந்த ஒரு மிக முக்கியமான நபர் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார், காமன்ஸ்வெல்த் கோடு கொண்டு வரணுமோ இல்லையோ, ஆனால் கிரிமினல் கோடுல பெண்களுக்கு எதிரான வன்முறையை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அரபு நாட்டின் சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று. தவிர்க்க முடியல அவங்களால. இஸ்லாம் வேண்டான்னு ஒரு பக்கம் சொன்னாலும், முஸ்லிம்கள் வேண்டான்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இஸ்லாம் இந்த மண்ணுக்கு ஆகாதது என்று சொன்னாலும், வெளியே இருந்து இறக்குமதி பட்டு வந்தது என்று சொன்னாலும், அல்லாஹ்வுடைய வேதமும் அது தரும் தீர்வை ஏற்றுத்தான் ஆகும். அதோட தரும் தீர்வு என்ன தெரியுமா? கண்டிப்பா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுக்குள்ள தன்னளவில் ஒரு தவறு நடக்கும் என்றால் அதற்கு ஒரு தீர்வு. முதல்ல என்ன? பார்க்காத, தொடாத, பேசாத, நடக்காத, எல்லாமே. ஃபலா தக்ரபு ஸினா, ஒரே வார்த்தை. எப்படி? விபச்சாரம் செய்யாதீர்கள் என்றல்ல, விபச்சாரத்தின்பால் நெருங்காதீர். பார்க்காத, பேசாத, விபச்சாரத்தை பத்தி பேசாத. அங்க நடந்தது, இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி எதையும் பேசாத. அது உனக்கு தேவையில்லாது, தவிர்த்துக்க. உன் காதுல விழுந்துச்சா காது அதற்கு கொடுக்காத, அதன்பால் நடக்காத, பிடிக்காத. இது அவ்வளத்தையும் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர். யாரேனும் ஒருவரால் நீங்கள் தூண்டப்பட்டு விட்டால், உங்களுக்குள்ள ஒரு சின்ன அசைவு வந்து விட்டால், உங்களுடைய உள்ளம் அசைந்து விட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அஜிதுக்கும் அஜப்தும் இதா அஹதுக்கும் அஜப்தும். எப்படி? இதா அஹதுக்கும் அஜபத்துல் மர்ஆ, ஒரு பெண்ணின் அசைவோ அல்லது நடத்தையோ நீங்கள் பார்க்க கூடாத விதத்தில் பார்த்து உங்களை அது கவர்ந்து உங்களை சிந்தனை மாற்றி விட்டது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவள் உங்களுடைய இதயத்திற்குள் நுழைந்து விட்டால், பெண்ணுடைய அசைவும் உங்களுடைய இதயத்திற்குள் நுழைந்து விட்டால், அவர் தன் மனைவியிடத்திலே வரட்டும், அவளோடு அவர் தன் தேவையை பூர்த்தி செய்யட்டும். அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சஞ்சலத்திற்கு இதுதான் தீர்வாக அமையும் என்று ஒரு சின்ன ஜெர்கானாலே, ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டாலே அதுல எப்படி நடக்கணும்னு தீர்வு சொன்னாங்க. இது ஒரு தனி மனிதன் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு சொன்னது, விளங்கா? ஆனால் ஒரு சமூகம் சேர்ந்து இந்த பிரச்சனை ஒண்ணு நடந்ததுன்னா அதை எப்படி அணுகணும் அப்படின்னா 2 விதத்துல அணுகணும். ஒன்று, சட்டம் நிறைவேற்றி சட்டத்தை கொண்டு தண்டிக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெரும்பாலும் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, த மோஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கும். அப்படின்னா ஒரு தப்பு நடந்துச்சுன்னா லபோன்னு குதிப்போம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம். அதே நமக்கு வேண்டியவனா இருந்தால் அந்த அளவுக்கு குதிக்க மாட்டோம், கொஞ்சம் அமைதியா இருப்போம். அதே வேண்டாதவனா இன்னும் நல்லா குதிப்போம், எக்கச்சக்கமா பேசுவோம், யாரெல்லாம் பேசுவோம். ஆனா உண்மையிலே அந்த ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்தது என்றால் நடந்ததா, யார் நடத்தியது, எப்பொழுது நடந்தது, யாரால் யார் மீது நடத்தப்பட்டது, இதெல்லாம் யாருடைய வேலைன்னா நீதித்துறையுடைய வேலை. இதெல்லாம் யாருடைய வேலைன்னா யார் வழக்கை விசாரித்து தீர்ப்பு செய்கிறார்களோ அவருடைய வேலை. இவன் இங்க உட்காந்து அவனுக்கு வெளியே உட்காந்து ஐடியாலாம் சொல்லுவான், இவன் இங்க உட்காந்து நீதிபதியாகவே ஆயிடுவான். பிறருக்கு இவன் எப்போதுமே யாருதான் நீதிபதி தான், தான் வழக்குன்னு வந்தா இவன் எப்போதுமே யாருதான் நம்மளுடைய இயல்பு. அடுத்த வழக்கில் இவன் நீதிபதி, தான் வழக்கில் எப்போதுமே வக்கீல், தான் வழக்கில் எப்போதுமே வக்கீல்,
தன்னை காத்துக்கிறதுக்கு என்ன உண்டோ அது அவ்வளோத்தையும் இருக்கிறது இல்லாத எல்லாத்தையும் சொல்றது. ஆனா அடுத்த வழக்குல வக்கீல் கூட கிடையாது, என்ன ஏதுன்னு கேட்பமே, விசாரிப்பமே, பேசவே கிடையாது. நீதிபதி ஜட்ஜ் அவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்றது. ஆனா உண்மையிலேயே விசாரிச்சு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா கூட அந்த இடத்துல ரொம்ப அமைதியாகி கள்ள கூட்டணிகளுக்கு போயிடுவாங்க. இதுதான் அங்க நடந்தது. இந்த பிரச்சனை ஆனதே அதான். அதனாலதான் ஒரு மாநில முதல்வர் வந்தது. என்னன்னா, யாரோ ஒரு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு IAS ஆபீசர் சொல்றார், காப்பாற்றப்பட வேண்டிய சில பெரியவர்களுக்காக இது இவ்வாறு திசை திருப்பி சென்று கொண்டிருக்கிறது. பத்திரிகையில ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. அப்படின்னா பார்த்துக் கொள்ளுங்கள், இதே நிலை நமக்குள் வருகிறது. என்ன, சட்டம் வந்துதா எல்லாருக்கும் பொதுவானதாங்க, தண்டனை வந்துதா அது எல்லாருக்கும் பொதுவானதாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்து ஜல்தா. உபச்சாரம் செஞ்ச ஒரு ஆணா இருந்தாலும் சரி, உபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்களை 100 கசையடிகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல விடல. சட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது மிக முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டும். ஏன்னா பொது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம காதுக்கு வந்ததெல்லாம் பேசிட்டு சில நேரம் ரொம்ப அழகா கடந்து போயிருவோம். ஆனா பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடியவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையின் தன்மையும் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த முறைமையும் தெரிந்திருக்கும். நாம என்ன தெரியுமா செய்வோம், பேசிட்டு பேச்சு வழக்குல என்ன தேவையோ அதை சமுதாயத்துக்கு விளம்பிட்டு போயிருவோம். பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எது தண்டனையோ அது அவர்களுக்கு நிறைவேற்றப்படும் பொழுது உங்களுடைய உள்ளம் மென்மையாக சாய்ந்து விட வேண்டாம். 100 கசையடின்னு சொல்லும் போது நம்மள நிறைய பேருக்கு அந்த கசையடியுடைய வலி தெரியாது. 10 கசையடியை வாங்கினா தெரியும், சதை பிஞ்சிரும். 10 கசையடியை வாங்கினா தெரியும், சதை பிஞ்சு தொங்க ஆரம்பிச்சிடும். 100 கசையடியை ஒரேடியாக ஒரு மட்டத்துல நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா சதை தொங்க ஆரம்பிச்சா மறுபடியும் சதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கி ஒரு மாசம் அவகாசம் அல்லது ஒரு வாரம் அவகாசம் மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு கடுமையானது ஜல்தா. எது ஜல்தா? நான் சொல்றது திருமணம் முடிப்பதற்கு முன்னர் ஆசையின் பெயரிலே உபச்சாரத்தில் விழுந்து விட்டவனுக்கு கிடைக்கும் தண்டனை. அதுவே திருமணம் செய்த ஒருவன் உபச்சாரம் செய்தால் இஸ்லாமுடைய தீர்வு என்ன தெரியுமா? ஒரு குழியை பறிச்சு அவன் காலை நட்டு அவனை ஓட விடாம நிறுத்தி சூழ இருந்து முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவரும் கல்லெறிஞ்சு அவனை கொல்லணும். கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. நிறைய பேர் அதை கஷ்டம் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் யோசிங்க, இந்த பிள்ளை தப்பிச்சிருக்கும்ல. இத மாதிரி 100கணக்கான பிள்ளைகளுடைய கற்பு கபலீகரம் செய்யப்பட்டிருக்கா தானே? கற்பை தாண்டி, கற்புச்சூரை என்பதை தாண்டி ஒரு பெண் மீது சகவாழி, நம்மோடு வாழ வந்தவள் என்ற ஒரு புரிதலே இல்லாமல் அவள் மீது ஒரு வன்முறை கட்டமைக்கப்பட்டது. அந்த வன்முறைக்கு தீர்வு கிடைச்சிருக்குமா இல்லையா? வன்முறைக்கு தீர்வு கிடைச்சிருக்குமா இல்லையா? வன்முறைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஒரு பெருங்கொண்ட கூட்டம், இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமையையும் அல்லாஹ்வையும் நம்பியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்குள்ள அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது உங்களுடைய உள்ளம் சாயக்கூடாது. அதோட சும்மா இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். வல் யஷ்ஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், விசுவாசிகளிலே ஒரு பெருங்கொண்ட கூட்டம் நடத்தப்படும் அந்த குற்ற தண்டனைக்கான அந்த குற்றத்திற்கான தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அதை பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ரகசியமே 4 செவத்துக்குள்ள செய்யாத, தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது உலக அறிய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் பேணப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், குற்றம் தொடரும், குற்றவாளிகள் பிழைத்திருப்பார்கள், அவர்கள் நம்முடைய 2 கலக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த பாவம் கண்டும் காணாமலும் மறக்கடிக்கப்படும். அப்படி ஒரு நிலைமை வந்தா கவனத்தில் கொள்ளுங்கள், நம் வீடுகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது, அவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இஸ்லாம் தரும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை இஸ்லாமால் மாத்திரம்தான் உறுதி செய்ய முடியும். ஆனால் அதை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பிذிக்ரில் ஹக்கீம். அகூலு மா தஸ்மஊன அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு மின் குல்லி ذنب இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله وحده
والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உலகத்துடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய மார்க்கம். பிரச்சனைகள் உருவாகிய பிறகு அந்த பிரச்சனையை பேசுபடு பொருளாக மாற்றி பின்னர் அதற்காக தீர்வை தரக்கூடிய மார்க்கம் அல்ல. பிரச்சனைகள் என்பதை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அழகிய வழிகாட்டுதல்களை தந்து அதன் பிரகாரம் வழிநடத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். நீங்கள் தயவு செய்து சிந்தனை சிரத்தையோடு இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சட்டங்கள், கடுமையான தண்டனைகள் எப்பொழுது தேவைப்படும் என்றால், வழிகாட்டுதல் எல்லாவற்றையும் ஒரு மனிதன் மீறி வரம்பு மீறிவிட்டான் என்ற சூழலில் தான் தண்டனை என்பது தேவைப்படும். இஸ்லாம் எங்கேயும் தண்டனையை முன்னால் கொடுப்பதில்லை. ஏனென்றால் இறைவன் பேரருளாளர். இந்த உலகத்திலே நீங்கள் செய்யும் அத்தனை குற்றங்களுக்காக உங்களை பிடிப்பதாக இருந்தால் உங்களை யாரும் மிஞ்ச மாட்டீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு நம்மிலே ஒவ்வொருவரும் குற்றம் செய்யக்கூடியவர்கள். இறைவன் அருளாளர். அர் ரஹ்மான் என்று கஜப அலா நஃப்ஸிஹி ரஹ்மான், தன் மீது இறைவன் அருளை விதியாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் அருளை விதியாக்கி வைத்திருக்கிறார். அதனால யாரையும் அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லை. ஆனா தண்டிக்கிற அளவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக முதலில் சில வழிமுறைகளை கையாள வேண்டும். நம்ம யாருமே ஆம்பளை பிள்ளைகளையோ பொம்பளை பிள்ளைகளையோ பெறாத ஆட்கள் கிடையாது. எல்லாரும் பெற்றிருக்கிறோம். பெற்று வளர்க்கக்கூடிய பிள்ளைகளிடத்துல ஆம்பளை பிள்ளைனா என்ன, அவருடைய தன்மை என்ன, பொம்பளை பிள்ளை என்ன, அவருடைய தன்மை என்ன, ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளையை எப்படி விளங்கிறது, பெண் குழந்தைகள் ஆண் பிள்ளைகளை எப்படி விளங்கிறது, இந்த ரெண்டு பேருடைய தூரம் என்ன, இதை கட்டாயம் சொல்லிக் கொடுக்கும். அப்படி சொல்லி கொடுக்கல அப்படின்னா பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் வரும். எங்கோ ஒரு தீவிர தன்மை கொண்ட இந்த வன்முறையாளன் ஒரு பெண் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டான் என்று நாம் நினைப்போம் என்றால் அந்த வன்முறையாளன் நமக்கே தெரியாமல் நம்மோடு வளர்ந்து கொண்டிருப்பான். இது நம்முடைய சமுதாயத்தில் சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வருத்தப்பட தோணுது, சொல்ல வெட்கமாக இருக்கிறது. காதுக்கு வந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட முடியாது. உள்ளபடியே சில நேரம் நம்மை உறுத்தக்கூடிய, வெட்கி தலைகுனிய வைக்கக்கூடிய சில நிகழ்வுகள் முஸ்லிம்களுடைய வீதிகளிலே தெருக்களுக்குள்ளே நடைபெறுகிறது நினைக்கும் பொழுது வருத்தம் தான் மிஞ்சுகிறது. கொஞ்சம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும். பாருங்க, அந்த ஒருத்தர் வந்தார், அவர் ஒரு இளைஞர். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு அறிவுரையை சொல்லி பெண்களை எப்படி அணுகணும், நீ யாரா பார்க்கணும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இருக்கல, அவர் மேல கை வைக்கிறார். அவர் மேல கை வைக்கிறார். வச்சுட்டு அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு, இறைவாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு. வதஹிர் கல்பஹு, இறைவா இவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய மறைவிடத்தை பேணி வாழ இவருக்கு நீ அருள் செய். ஃபலம் யகும் பஅத ذلك ஃபதா யல்தஃபித் இலா ஷைஇன், ரவாஹு அஹ்மத். இமாம் அஹ்மத் ரிவாயத் செய்றாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச பிறகு அந்த பிள்ளை, அந்த வந்து கேட்ட அந்த ஆண்மையம் ரொம்ப நேர்த்தியா இருந்தார் எப்படின்னு அந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய ரிவாயத் செய்றார். என்ன அப்படின்னா, பிள்ளைகள் கல்ப், இதயம் சுத்தமாக இருக்க, பாவங்களிலிருந்து அப்பாற்பட்டு இருக்க, உள்ளம் சுத்தமாக இருக்க, பாவத்திலிருந்து அப்பாற்பட்டிருக்க, மறைவிடங்களை பேணி வாழ, இந்த மூன்று அடிப்படைகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லணும், பெண் குழந்தைகளுக்கும் சொல்லணும். இது கட்டாயம், காலத்தின் கட்டாயம் தேவை. ஒரு வயசு வந்துருச்சா அவங்ககிட்ட பேசாத, ஆண் மக்கள் பேசாத ஆம்பளை தந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் ஆம்பளை பெண்கிட்ட பேச மாட்டாங்க. இவர் வரும்போது அவன் வெளியே போயிடுவான், அவர் வரும்போது அவன் வரும்போது இவர் வெளியே போயிடுவார். ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து நேராக பேசவே மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றணும். இதில் ஒரு மோசமான நிலைமை. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளும் வாய் விட்டு மனம் விட்டு இயல்பாக தந்தையோடு தாயோடு பேசாமல் ஒரு இறுக்கமான மனநிலையில் வாழும் நிலை, இது மிகப்பெரிய தப்பு. அவர்களுக்கு நீங்க முறையாக அவர்களை எப்படி பண்படுத்தணும் அப்படிங்கிறத பண்படுத்தலைங்கிறதுனால தான் முக்கியம். அப்படி பண்படுத்தலைன்னா நாம் சொல்லும் இந்த குற்றவாளிகள், இந்த வன்முறையாளர்கள் நம்மை சூழ உள்ள சமூகத்திலே உருவாகுவார்கள் என்பதை கொஞ்சம் எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதுக்கு தான் நாம சில முயற்சி எடுக்கிறோம்.
இப்போ இந்த வரக்கூடிய 25ஆம் தேதி நாளை மறுநாள் திருச்சி மாநகரத்தில் நடக்கக்கூடிய இந்த யூத் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி கூட அதற்கான முயற்சி தான். நம்ம என்ன நினைக்கோம்னா, ஒருத்தருக்கு உடலால ஒரு பாதிப்பு வந்ததுன்னா ஓடோடி போறோம், மனசால ஒரு பாதிப்பு தான் கண்டுக்கவே மாட்டோம். கவனிக்கணும் நான் சொல்றத. உடலால ஒரு பாதிப்பு வந்த ஒருத்தர் கை உடைஞ்சிருச்சு, கால் வந்துருச்சு, மண்டை உடைஞ்சிருச்சுன்னா ஓடி போய் அவருக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவு செய்வோம். ஆனா ஒருத்தருடைய மனசு உடைஞ்சிருச்சு. எப்படி உடைஞ்சிருச்சு? இந்த ஆள் வந்தார் இல்லையா, கேள்வி கேட்டார் இல்லையா, செய்யக்கூடாத பாவத்தை செய்யறதுக்கு கேட்டார் இல்லையா, அவரை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவர் மனசை எப்படி அவரை சரி பண்ணி அவர் ஒரு ஆண்மகனாக அல்லது ஒரு பெண்மகளாக தட்டி கொடுத்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையில நாம உதவி செய்யறது. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம பள்ளியில இருந்து 2,80,000 வந்து வயநாடுக்கு நம்ம வந்து நிதி கொடுத்தோம். வயநாடுக்கு நம்ம பள்ளியில இருந்து ஒரு சகோதரர் 1 லட்சம் ரூபாய் முழுசா கொடுத்தார். ஜஸாஹுல்லாஹ் கைர். இன்னும் சில சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்த தொகை 2,80,000 ரூபாய். ஆனா போன வாரம் யூத் கானுக்காக நம்ம கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 12,635 மட்டுமே. ஏன் தெரியுமா? பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு, உள்ளத்தை செம்மப்படுத்துறதுக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா நமக்கு அதனுடைய தாக்கம் விளங்கல. வீடு இழந்து ரோட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தாக்கம் விளங்குது. மண்டை உடைஞ்சிட்டா உங்களுக்கு அதனுடைய வீரியம் விளங்குது. மனசு உடைஞ்சிட்டா அவன் எழுந்திருக்கவே முடியாது. உடல் காயங்கள், உடல் ஊனங்கள் ஆற்றப்படலாம், உள்ளத்து ஊனங்கள் மீட்டப்படவே முடியாது. ஆனா அதை காப்பாத்துறதுக்கு நாம முயற்சி எடுக்கணுங்கிறதுல நம்முடைய பங்களிப்பு இல்லை. நான் கண்காண நம்ம இந்த ஒரு வாரத்து உதாரணத்தை சொல்றேன். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தந்தது 2.25 லட்சம் ரூபா. ஆனா போன வாரம் தந்தது 1,4 லட்சம் ரூபா கிடையாது. என்னன்னா இவ்வளவுதான், நம்ம அதுக்கு அவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். நாங்க வருவோம், எங்க பிள்ளைகளை பள்ளி கொண்டு வரணும் அவசியம் இல்லை. நாங்க வருவோம், இஸ்லாமிய படிப்போம், கேட்போம். ஆனா எங்க பிள்ளைகள் உள்ள எப்படி இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு அறியாமை. இது வந்து வேணுக்குன்னு செய்யறது இல்லை, எப்படி கையாளணும்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால தயவு செய்து அதை கொஞ்சம் மாற்றணும். நாம் நம்முடைய இஸ்லாமிய சபைகளுக்குள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரணும். அதற்கானது ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி நம்முடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பா இருக்கணும். போன வாரம் நம்முடைய ஜமாத்துல பிரிச்ச நிதி அதற்கானதான். இந்த வாரம் மறுபடியும் அதை பிரிக்கிறோம். வெறும் 12,500 அனுப்ப முடியாது இல்லைங்க, நியாய தர்மம் ஒண்ணுங்கள. அதனால மீண்டும் மறுபடியும் ஒரு வசூல் இந்த அந்த வாரம் நடத்துறோம். நீங்க 2 ரசீது புக் இருக்கு, போடுற ஆளுக்கு அதுல போடுங்க. ரசீது புக்கில் பெரிய தொகை எழுதுங்க, 5, 10, 20 என்ன செய்யலாம், எழுதலாம். சில லட்சங்கள் செலவில் அடக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பிள்ளைகளுக்கானது ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய உஸ்தாதுமார்களையும் இங்க கூட்டு போறோம். அவங்க அதை பார்த்துட்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இங்க ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கா. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு துவா செய்யுங்க. அத்தோடு சேர்த்து இதற்கு ஒரு பெரிய உதவியும் செய்யுங்க. எல்லா நேரங்களிலும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் என்பது நம்முடைய எதிர்கால சந்ததிகளை நல்ல முறையில் ஆக்குறதுக்காக நம்முடைய இது இருக்கும் என்றால் அது உண்மையில் நம்முடைய முதலீடு. அந்த முதலீடு நாளைக்கு நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நம்மளால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கிவிடுவாராக. اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.